அதைத்தாண்டா பண்ண போகிறேன். இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது பாரு. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே இந்த சவுண்டு கேட்டுட்டு இருந்திருக்கு அந்த வண்டியில். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்ஜினில் இருக்கிற ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, அதனால் வந்து சத்தம் கேட்குது. ஆனால் வந்து நாங்கள் சாவியவே ஆஃப் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு நாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நீங்கள் வண்டியை வந்து ஓட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் கொண்டு வர சொல்லிட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இன்ஜின் இருந்தெல்லாம் நாய்ஸ் கேட்கல. ஆக்சுவலாக அதுவே வந்து அப்படி ரன் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அவங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அது கிராங்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராங்கும் சேர்ந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்டார்டர் மோட்டர் வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த நாய்ஸ் தான் இப்போ நீங்கள் கேட்ட சவுண்டு. ஸோ ஸ்டார்டர் மோட்டர் தொடர்ந்து இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய ரிலே. ஸோ ரிலேயில் வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியிலேருந்து டேரெக்டாக ஒரு பாசிட்டிவ் லைன் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அவுட் வெளியில் வந்து நம்மளோட ஸ்டார்டர் மோட்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ட் டச் ஆனதுனால பவர் சப்ளை எப்போவுமே மோட்டருக்கு டேரெக்டாக பேட்டரியிலேருந்து போய்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து சவுண்டு கேட்டிருக்கு. பட் இவங்க ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வேறு ஒரு பக்கம் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ புது பேட்டரியும் வாங்கி போட்டிருக்காங்க. அது கொஞ்ச நாளாக நல்லா இருந்தது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக செக் பண்ணி பார்க்கும்போது ரிலே போயிடுச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை, ரிலே புதுசு தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல். ஸோ அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட ரிலே புதுசு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கூட்டி பெப்புனுடைய ஸ்டார்டிங் டயக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கோம். ஸோ இதோட சர்க்யூட் எப்படி வரும், வயரிங் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஸ்கூட்டி பெப்புனுடைய அந்த வயரிங் டயக்ராம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்பப்போ செல்ஃப் எடுக்குது, அதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்கலை, சில சமயம் எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிலேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பின் சாக்கெட் வரும். இப்போ நான் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த சாக்கெட் தான். ஸோ அந்த 3 பின் சாக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வயரிங் வந்து நடுவில் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அதை அப்பப்போ தொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக கட் ஆகலை, லைட்டாக வந்து டச் ஆன மேனிக்கு அப்படி தொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது எப்போ டச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு செல்ஃப் வந்து நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. எப்போ டச் ஆகலையோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து செல்ஃப் வந்து எடுக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம ரிலே அதுக்கப்புறம் இந்த சாக்கெட்டு இது எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு வேளை வந்து இது கண்டுக்காமல் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மோட்டர் ரெடி ஆகிருக்கும், இல்லைனா பேட்டரி ரொம்ப வீக் ஆகிருந்திருக்கும். பேட்டரியோட வாரண்டி இருந்திருக்கனால திரும்ப கிளைம் பண்ணியிருக்கலாம். பட் மோட்டர் ரெடி ஆகிருந்தால் மாற்றி தான் இருக்கணும். சரி இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சாவி ஆன் பண்ணியிருக்கியா? ஸ்லோ கம்மியாக இருக்குது. சரி ஆன் பண்ணு. நீங்கள் கேட்ட நாய்ஸ் வந்து கரெக்டு தான். ஆக்சுவலாக இந்த வண்டியில் இன்ஜின் ஒர்க்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்னுடைய சவுண்ட் வந்து கேட்டிருக்கலாம். ஸோ இந்த ஒர்க்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அவங்க அடுத்தடுத்து கண்டினியூஸாக கொஞ்சம் நாள் கழித்து இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு LSC தட்டி விட்டு போங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்கனவே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.